ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கான சொல்யூஷனை நேச்சுரலாக இயற்கையாக இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். உங்கள் கிச்சனை நல்லா க்ளீனாக வச்சுக்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நாம் எடுக்க போகிற பொருள் எலுமிச்சை பழத்தோட தோல். நாம் லெமனை யூஸ் பண்ணிவிட்டு அந்த தோலை நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா? ஸோ இனிமேல் அது மாதிரி பண்ணாதீங்க. இந்த தோல்லையும் நிறைய சிட்ரிக் ஆசிட் இருக்கும். அதை வச்சு நாம் ஈஸியாக ஒரு சொல்யூஷனை ரெடி பண்ண முடியும். நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும் இந்த சொல்யூஷன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், லெமன் தோல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு ஒரு 3-4 லெமன் எடுத்தினாலே நீங்கள் ஒரு 2 வாரத்துக்கு தேவையான அளவு சொல்யூஷன் பண்ணிட முடியும். நான் ஒரு 3 லெமனோட தோல் எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி அதை ஒரு 4 துண்டாக கட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வினிகர், பேக்கிங் சோடா இதெல்லாம் யூஸ் பண்ணி கிச்சனுக்கு சொல்யூஷன் ரெடி பண்ணுவாங்க, க்ளீனிங் சொல்யூஷன். ஆனால் அதெல்லாம் காசு நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு 0 காஸ்ட். நம்ம ஒரு தூக்கி போடுற பொருளை வச்சு ஈஸியாக எப்படி ஒரு நல்ல க்ளீன் பண்ண போகிற சொல்யூஷன் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த தோலெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இதில் நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த 3 கிளாஸ் தண்ணி 1.5 கிளாஸ் தண்ணி ஆகிற வரைக்கும் நாம் இதை நல்லா சுண்ட வைக்க போகிறோம் அடுப்பில் வச்சு. ஸோ இது கொதிக்கும் போது அதில் இருக்க சிட்ரிக் ஆசிட்லாம் அந்த தண்ணியில் வந்துடும். இது நல்லா கொதித்து முடித்த பிறகு நாம் இது கூட ஒரு பொருளை மட்டும் நம்ம சேர்க்கணும். அது என்னதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. அந்த தண்ணியை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ இது நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைனா நமக்கு ஸ்ப்ரே பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், லெமன் ஜூஸ் என்ன கலரில் இருக்குமோ அந்த கலரில் இருக்கும். இதை நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியுதா, இது பார்க்க ஒரு லெமன் ஜூஸ் மாதிரியே தான் இருக்கும். அதில் இருக்க சிட்ரிக் ஆசிட் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிரும். இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஹேண்ட் வாஷ் எடுக்க போகிறேன். ஹேண்ட் வாஷ் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் லிக்விட் சோப் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா கிச்சன் நம்ம துடைக்கும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஒரு 100% ஹைஜீனாக இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால தான் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஹேண்ட் வாஷ் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் நல்லா அந்த ஹேண்ட் வாஷும் லெமன் சொல்யூஷனும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை நான் ஸ்ப்ரே பாட்டிலில் இதை மாற்றிக்க போகிறேன். நான் என்னோட கேஸ் ஸ்டவ்வில் இருக்கிற கரையை எப்படி இதை யூஸ் பண்ணி ஊரெல்லாம் வைக்காமல் உடனே எவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணுறதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் போல் வரும் இந்த சொல்யூஷன். நீங்கள் நிறைய லெமன் தோல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு தேவையான மாதிரி கூட ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்லேயும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இது மாதிரி கரையாக இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் ஊரெல்லாம் வைக்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஸ்ப்ரே 2 இதுலேயும் கேஸ் கட்லேயும் நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு துடைச்சி காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உடனே துடைக்கும் போதே போயிடுது எல்லா கரையும். உங்களுக்கு நல்ல டீப் க்ளீனிங் வேணும் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் துடைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக துணியை வச்சே நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி உங்கள் வீட்டு கவுண்டர் டாப்பு, கிச்சன் ஏரியாவில் இருக்கிற ஷிங்க் ஏரியா, ஃபுல் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் இந்த சொல்யூஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இதில் நம்ம லெமனோட ஸ்மெல், அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க கண்ணாடி அது மாதிரி இருக்கிற பொருளையும் இந்த சொல்யூஷனை வச்சு க்ளீன் பண்ணலாம். கிச்சனுக்கு மட்டும் கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடம்லாம் ஹைஜீனாக இருக்கணும், இந்த மாதிரி கண்ணாடி, அதுக்கப்புறம் தரையில் இருக்கிற சின்ன கரை அதெல்லாம் துடைக்கிறதுக்கு கூட இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். பாய்.